வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 6 மணி விட்றா சரிங்களா. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இன்றைக்கி வந்து நமக்கு இந்த 6 மணி ரிசல்ட்டு ஃபுல் டிஜிட் வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்களா. நான் எப்போயுமே ஒரு நம்பர் கொண்டு வரும்போது நம்ம தெளிவாக சொல்லுவோம் எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. இதில் நமக்கு ஓரளவுக்கு 80% வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு இந்த நம்பர் வந்து விழுகணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நம்பர் வந்து விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் நம்ம இனிமேல் நம்ம ஆட்டம் தான் நம்ம ஒரு சூப்பராக வின்னிங் வரும் சரிங்களா. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பர் வந்து அதுக்கப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம ராஜா சரிங்களா. நம்ம ராஜா நம்ம சூப்பராக எழுத டக்கு 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 டக்குன்னு எடுக்கலாம் சரிங்களா. அதுதான் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்துருச்சு. சரி ஓகே, நமக்கு அந்த 3 நம்பர் என்ன நம்பருங்க? எப்போயுமே நீங்கள் 3 நம்பர்னு கொடுப்பீங்களா, அந்த 3 நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 91 885 சரிங்களா, அது மாதிரி வருது. அதே மாதிரி 646, அதே மாதிரி 8 சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது 712 சரிங்களா. இதுதான் இந்த நம்பர் 63, சின்ன நம்பர் 12 சரிங்களா. இந்த மாதிரி வந்திருக்கு. பட் இது முடி வந்துச்சு அப்படின்னா அடுத்த வின்னிங் நமக்கு சூப்பராக இருக்கும். பட் வராமலும் போகலாம், டைஸ் எப்படி மாதிரி தான் அந்த மாதிரி. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவில் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து ஏ போர்டு அழகாக 3ஆம் நம்பர் எடுத்தோம். 3ஆம் நம்பர் ஒரு அருமையான மெத்தட் இருந்துச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பரும் கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங். நம்ம என்ன இருந்துச்சுன்னா ஏ போர்டில் வந்தால் 3 வரணும் இல்லை 2 வரணும், இதுதான் கொடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 312 அப்படிங்கிற 3ஆம் நம்பர் வந்துருச்சு ஏ போர்டில். 2ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கு போயிடுச்சு சரிங்களா. அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி பி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்தா அது 1ஆம் நம்பர் மாறிடுச்சு. அவ்வளோதான் நம்ம கொடுத்ததில் அந்தளவுக்கு பக்கமாக தான் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் மாறி இருந்துச்சு சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இன்றைக்கி 8 மணி ட்ரா இருக்கு இல்லையா. இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி உங்களுக்கு திங்கக்கிழமை மணிக்கு 8 மணி ட்ரா என்ன மாதிரி வரக்கு, 6 மணி ட்ரா என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும். 6 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதே பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 91 885 64 658 76 312 சரிங்களா. அந்த 312 பேஸை வச்சுட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட், அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் ஆல் போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர் வருதோ அதை நான் கொடுத்தாரேன். நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு 3 டிஜிட் போகிறதா இருந்தாலும் 3 டிஜிட் அப்படியே போடுங்க. அப்படியே வந்து இல்லை அப்படின்னா ஆல் போர்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போடுங்க சரிங்களா. அது போக ப்ளஸ் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்பகத்தன்மையான நம்பர்கள் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. பரவாயில்ல, 6 மணி ஷோவுக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பருக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஒரு 1ஆம் நம்பருக்கு மேலே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏ போர்டு 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் ட்ராவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 3க்கு 1 தான் வரும். அது எப்போயுமே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 3க்கு 1 அப்படிங்கிற நம்பர் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் 3க்கு 1ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க. 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடினா கூட 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்பர், 3 நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 399 அப்படிங்கிற ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 799 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 399க்கு போஸ்ட்டு மட்டும் போட்டுருவோம். 799க்கு வீடியோ போடுவோம். அதில் சி போர்டு இது வருது, பி போர்டு இது வருது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவோம். அதை தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம் சரிங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு ஏ போர்டு வந்து 1 நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி பி போர்டு ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் ஓகே 3க்கு 5ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சும் திரும்ப வந்து நமக்கு 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3க்கு 5ன்னு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 6க்கு 3னா 3க்கு 5ன்னு தான் கொடுப்பாங்க. அந்த கணக்கு தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரதுனால கொடுக்குறேன் சரிங்களா. அவங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து நமக்கு பி போர்டு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் வந்து பி போர்டு 1க்கு 3 அப்படின்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வச்சுருக்கீங்களா பாருங்கள். இருக்கான்னு கூட இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பரும் கொஞ்சம் அந்த இடத்துல மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா. எதனால் இங்கே 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் எப்போயுமே எடுக்கும் போது 3 நம்பர் மட்டும்தான் எடுப்பேன். எப்போயுமே கணக்கு எடுக்கும்போது அதிகமாக நம்பர் எடுக்க மாட்டேன். 3 நம்பர் தான் எடுப்பேன் சரிங்களா. 3 நம்பருக்கு மேலே வேறு ஏதாவது நம்பர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சும்மா ஆப்ஷனலாக கிடைக்கிற நம்பரை தான் நான் கொடுப்பேனே தவிர, மற்றபடி 3 நம்பர் தான் மட்டும்தான் என்னுடைய கணக்கில் இருக்குமே தவிர வேறு எந்த நம்பருமே கணக்கில் இருக்காது. அதைத்தான் நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன். அதுதான் வின்னிங் நம்பராக வரும் சரிங்களா. பொதுவாகவே அது எப்போயுமே
அப்புறம் ஏங்க நீங்கள் 6 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்பயுமே என்ன சொல்றேன்னா, அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நம்ம 3 நம்பர் கரெக்டாக பிரித்து கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ராவலும் வின்னிங் வருமா அப்படின்னா வராது. நான் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, எல்லா ட்ராவலும் வின்னிங் வருமானம் வராது. நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைம் இந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீரியடுக்குள்ளே தொடர்ந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 ட்ராக்குள்ளே ஒரு செம்மையா வின்னிங் வந்துகிட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். டப்புன்னு அந்த டைம் வருதுன்னா டக்கு 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 டக்குன்னு வின்னிங் அடிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி வின்னிங் வரவே வராது. எப்பயுமே டியரை பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் சல்லுன்னு அடிக்கும் வின்னிங். அப்புறம் 10 நாள் சல்லுன்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் அப்படி இப்படி மேலோட்டம் அப்படி இந்த மாதம் போயிட்டுருக்கல, இப்போ போயிட்டுருக்கல, இந்த மாதம் கடைசியான அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே 1 2 1 2 இப்படி வந்துட்டு அது மாதிரி தான் வரும். அதே மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கடன்னு ஒரு 15 ட்ராக் அப்படியே வரும். அப்படியே ஒரு 5 6 ட்ரா அப்படியே ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் ஒரு 5 6 ட்ரா சல்லுன்னு மேலே வரும். அந்த மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்களே தவிர எப்பயுமே வந்து ஒரே மாதிரி வரவே வராது. அதை நான் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ட்ராவலையும் அப்படி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு 6 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. 6ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் கொடுத்துருக்கேன். இதில் நான் கொஞ்சம் கலந்து தான் கொடுத்துருக்கேன், மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்குறேன், ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. சரிங்களா? நான் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னங்க திரும்ப 12 அப்படிங்கிற நம்பர் வருதான்னா, திரும்ப 12ங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு. உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு திரும்ப 12ங்கிறது நம்பர் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நமக்கு இங்கே வந்து நமக்கு 312ன்னு வந்திருக்கு. அதே நம்பரை நான் திருப்பி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 2 1 3 2 அது மாதிரி தான் கிடைக்கிது. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு வருது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் அதுவும் இப்படி வரலாம். அதுலேயும் இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதையும் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதுலேயும் கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்து தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டு 5 பி போர்டு 1, ஏ போர்டு 5 1 அப்படி 2 நம்பரும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு 8ஆம் நம்பர். சரிங்களா? இதில் நீங்கள் போர்டு கட்டுறது வந்து எனக்கு 2 நம்பர் மேலே சி போர்டு சான்சஸ் இருக்குது. ஒன்று 8, இன்னொன்று 2. யாருக்காவது போர்டு கட்டணும் விருப்பம் இருக்கிறவங்க, எனக்கு இல்லைங்க போர்டு கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் போர்டு கட்டலாம். போர்டு கட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? 2ஆம் நம்பர் போர்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் போர்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்புகள் 2 நம்பருமே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் கணக்கில் எதுவும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆல் போர்டில் என்ன நம்பர் கொடுக்குறீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் கொடுக்குறேன், 8ஆம் நம்பர் கொடுக்குறேன், 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 6 8 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மேபி இது அப்படியே ஃபுல் டிஜிட்டும் வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தால் எடுத்துங்க. சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. நான் இதை தாண்டி நான் ஏ போர்டு பி போர்டு எதாவது வரப்போகுதுன்னு நான் தெளிவாக வந்து சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நான் கொடுக்குறேன், அது உங்களுக்கு மாற்றி வருது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 6 8 2ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சில நம்பர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும், பேசிக்காக தான் கொடுப்பேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதில் ஒரு 80% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த போர்டு நமக்கு மேட்ச் ஆகுது.